ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியம் ஒன் பஞ்ச் மேலே சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பேசிக்கலாம் போகுது. ஆனா இது வந்து இருக்கல் விழ போதும். இந்த வழி எப்படி மாறிடுச்சு? இப்ப நாம இந்த நிலைமையை எப்படி சரி பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். நீங்க சொன்னீங்கன்னா இப்பவே இங்க இருந்து கிளம்புறேன். ஓகே மாஸ்டர், என்ன ஹீரோ அசோசியேஷன்ல ஒரு வேலைக்காக கூப்பிட்டுருக்காங்க. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். போயிட்டா வேலையை விட்டு தூக்க கூப்பிடுறாங்களோ என்னவோ. ரேங்கை மட்டும் கூப்பிட்றாங்க போல. முடிக்கிறது என்னவோ நம்ம ஹீரோ தான். அல்டிமேட் டிசைபிள் சிட்டிசி ஹீரோ அசோசியேஷன் பில்டிங். ஓ, நீ கண்டிப்பா ஜெனிசா இருப்பேன்னு நினைக்கிறேன். என்னோட பேர் பாங். உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். பாங் எஸ் கிளாஸ் 3rd ரேங்க், அதோட சில்வர் ஃபேங்க். 3rd ரேங்க். இவர்கிட்ட உண்மையான ஸ்கில்ஸ் இருக்கு. என்ன அசோசியேஷன் கூப்பிட்டாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் ஹெட் குவார்டர்ஸ்க்கு போயிருக்காங்க. இப்போதைக்கு இந்த சின்ன பிரான்ச் காலியா இருக்கு. எல்லா எஸ் கிளாஸ் ஹீரோஸையும் இங்க கூப்பிட்டாங்க. ஆனா இங்க வந்தது நம்ம 2 பேர் மட்டும்தான். ஆனா எதுக்காக? ஒருவேளை அவங்க இந்த இடத்தை விட்டு தூரமா இருக்கலாம், இல்லைன்னா பிஸியாவும் இருக்கலாம். இன்னும் சில பேர் இதெல்லாம் பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. நம்மளால சமாளிக்க முடியற பிரச்சனை நம்மள எல்லாரையுமே கூப்பிடுவாங்க. மதிக்காமலே இருக்க முடியுமா? இன்னைக்கும் ஒரு பெரிய பிரச்சனைக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆபத்தோட லெவல் டிராகன். இது ரொம்ப பயங்கரமான ஆபம். 35 நிமிஷத்துக்குள்ள ஒரு பெரிய மீட்டியார் சிட்டி ஜீல வந்து மோத போது எங்களுக்கு உதவக்கூடிய எஸ் கிளாஸ் ஹீரோஸ் இருக்காங்களான்னு அவங்க கேட்கறாங்க. ஒரு மீட்டியாரா? ஆமா, அது திடீர்னு அதோட வழியை மாத்தி இருக்கு. அதுக்கான அர்த்தம் எல்லாமே அழிஞ்சிடும். இதனால சிட்டி ஜீயே மொத்தமா அழிய எல்லா பிரச்சனையும் இங்கே வருது. இந்த முறை நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நீயும் குடும்பத்தை கூட்டிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பிடு. மக்கள் எல்லாருக்கும் இதை பத்தி தெரியுமா? முதல்ல எங்க தாக்குதல் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 30 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊரை எவாக்குவேட் பண்றதுக்கான ஆர்டர் கொடுப்பாங்க. எல்லாரும் போறதுக்கு தான் கூப்பிட்டுதா, காப்பாற்றுறதுக்கு? மக்கள் எல்லாம் கண்டிப்பா பயந்துருவாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க தாத்தா? யார பார்த்த தாத்தான்னு கூப்பிடுற? என்ன பாங்கன்னு கூப்பிடு. நீங்க இங்க இருந்து போக மாட்டீங்களா? என்னோட தோஜோ பல வருஷமா என் குடும்பத்தோட அங்கமா இருந்திருக்கு. என்னால அதை விட முடியாது. Fist of flowing water crushing rock எப்போவாது பாத்திருக்கியா? அப்படின்னா போயிட்டு அவர் மாஸ்டா பேசிக்கிறேன் கலந்துட்டு. போல 21 நிமிஷம் இதுக்குள்ள எங்க ஓட முடியும்? அது வந்து விழுந்தா எவ்வளவு தூரத்துக்கு போகும்? ஊர்ல இருக்க எல்லாரும் உயிரோட இருக்க போற நம்பிக்கையை சிட்டிசி மட்டும் இப்ப ஆபத்துல அது நம்ம ஆட்களால முடியுமான்றதுக்கு டவுட் தானே. என்ன பவர் இருந்தாலும் நேரத்தில் எப்படி படிக்க முடியும்? இந்த புது சூட் எடுக்கிறான் போல. இது அயன் மேனே தான்டா. முழு பலத்தோட என்னோட இருக்கிற பவரை யூஸ் பண்ணி அது வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு. மாஸ்டர் சைக்காம இந்த ஊர்ல தான் இருக்காரு. அப்புறம் இல்லாம நான் இந்த ஊர்ல இருந்து போக மாட்டேன். உனக்கு ஒன்றும் ஆகாது தம்பி. அது என்னது? இது என்ன? நீ போய் தானே
நீ அந்த புது பையன் ஜானோஸ் தானே? இங்க அந்த மீட்டியாரை தடுக்க வந்திருக்கியா? எஸ்ல சமந்த் ஹீரோ ஃபயர் பவரை யூஸ் பண்றாரு. பண்றேன். இதோட எதிரிகளை அவர் அழிப்பாரு. இவரும் சிட்டி சீல தான் இருக்காரா? இல்ல அவரோட உயிரை பணைய வச்சு இருக்க எல்லாரையும் காப்பாத்த வந்தாரா? போய் எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. என்னால முடியாது. ஆனா எதனால? நான் இங்க என்னோட புது ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணதான் வந்திருக்கேன். அடப்பாவி. மீட்டியர் பெர்ஃபெக்ட் டார்கெட்டா இருக்கும். டெஸ்ட் பண்றதுக்காகவா? ஒருவேளை அந்த மீட்டியரால நீங்களும் அழிச்சிட்டீங்கன்னா நான் சாக மாட்டேன். என்ன சொல்றீங்க? இவ்வளவு நேரமா நீ பேசிட்டு இருக்கிறது அது ஒரு ரிமோட்டால கண்ட்ரோல் செய்யப்பட்ட ட்ரோன் தான். ஆட்டம். டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு. ஆனா இப்போ என்னோட உயிர் எங்கேயோ இருக்காரு போல. அதோட நான் போஃபை கிடையாது. என்னோட பேரு மெட்டல் நைட். ஹீரோஸ்க்கு ஒருத்தருக்கு உண்மையான பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. ஹீரோ நைட் சொல்லி கூப்பிடணும். எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப முக்கியமாயா அது? இதோட நிறுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். அம்மா சரி. யார் அட்டாக் பண்றா? இவரா அவரா? மெட்டல் நைட் அவரு. அவரோட மிசைல்ஸ் தாண்டி என்னால ஃபயர் பண்ண முடியாது. ஆனாங்க. ஒண்ணுமே ஆன மாதிரி தெரியல. பிரமாதம். இவ்வளவு பெரிய அழிக்கிற சக்தியா? இந்த ஹீரோ ரொம்ப ஆபத்தானவன். இவன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். எங்கய்யா ஒன்றும் ஆகலையே. அப்படியே தான் இருந்தது. அப்படின்னா எங்க அட்டாக்காலையும் வேலை முடியலையா? இப்போ வெறும் 33 செகண்ட்ஸ் தான் இருக்கு. இருக்கிற சக்தி கொண்டு என் பேரை ஃபுல் பவர்ல ஃபயர் பண்றோம்னா என்னோட உடம்பை வச்சு அதை நான் 5 செகண்டுக்கு சார்ஜ் பண்ணி ஆகணும். ஆனா டார்கெட் ஏற்கனவே நம்ம கிட்ட வந்துச்சு. ஒருவேளை நான் இதை எல்லாத்தையும் பண்ணாலும் அதனால என்ன பலன்? அந்த மீட்டியார் உடைச்சிடும். அதனால பெரிய பாதிப்பு ஏற்படும். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி அதெல்லாம் தடுக்கிறதுக்கான பலம் என் வெப்பன்ஸ்ல இருக்கா? மெட்டல் நைட்டோட எண்ணிக்கை இல்லாத மிசைல்ஸ் கூட குணம் பண்ண முடியும். முதல்ல உன் மனசு அமைதிப்படுத்த. நீ உன்னோட பொறுமையை இழந்துட்ட. இந்த வயசுல தான் நீ உன்னோட தோல்வியை பத்தி யோசிக்கவே கூடாது. நீ முழுமையா தோக்குற வரைக்கும் நீ ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். என்ன நடக்கணும் கவர் தெரியாம மோத போனா எப்படி? என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறியோ அதை பண்ணு. இதுகிட்ட வந்து அட்வைஸ் பண்ணி அதை பண்றது சரியா இருக்குமா? அவர் சொன்னது சரிதான். என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். என்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தாம நான் எப்படி சாக முடியும்? கீழே குடிங்க. நான் இப்ப தோல்வியை பத்தி யோசிக்கிறதா இல்ல. இந்த கடைசி அட்டாக்ல நான் என்னோட முழு பலத்தையும் பயன்படுத்த போறேன். அதனால மிஸ்டேக் தான்ல திரும்ப வந்துருவேன் நான் டேமேஜ் ஆனாலும். இன்னும் உயிர் போயிடக்கூடாதுல்ல. கவலையா? தள்ள முடியுது. யோ என்னையா விளையாடுங்கிற? யாரியா நீ? முடியல. இன்னும் 9 செகண்ட் தான் இருக்கு. இங்க இருந்து போயிடுங்க. வாங்க. தாத்தா, ஜனாசை கொஞ்சம் பாத்துக்கோ. வந்துட்டான். அவன் வந்துட்டான். இப்ப காட்டு வந்தாத்தா ஷோனா என்ன? சந்தோஷத்துக்காக ஹீரோவான ஒரு சாதாரண அதே டைலாக். தெரிஞ்சுக்கிட்டாங்க மிஸ்டேக் தெரிஞ்சுக்கிட்டு. இவன் போனானா தெரியாது அவனுக்கு. ஏன்டா நீ போவ நான் வரமாட்டேன் நானு. அந்த வழியே ரிட்டர்ன் போயிடுமோ? யாருனாலும் இருக்குது ஓவரா இருக்குப்பா. வெடிச்சிருச்சு. ஆனாலும் அது கூட செய்வோம் நம்ம ஆளுக்கும். ஐயோ துண்டு துண்டா விழுது.
இதுக்கே ஒரு 5 இருக்கு. அது விழுந்தா மொத்தமாக உடஞ்சிருக்கும். கொஞ்சம் டேமேஜ்னு வச்சுக்கோ. என்ன பண்ண முடியுது கிட்ட அவ்வளோ முடிஞ்ச செஞ்சுட்டான் அவ்வளோதான். 3 days later, ஏன் மக்கள்லாம் வெளியே போயிட்டாங்கல்ல. முக்கியமான அழிவுல இருந்து தப்பிச்சிடுச்சு. ஆனாலும் பல இடங்கள்ல நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. மீட்டியரோட துண்டுகள் வெவ்வேறு வீசாத இல்லையா, அப்புறம் என்னையா? இப்போதைக்கு சிட்டிசி மாஸ்டர், சேதமடைந்த ஒருவேளை ஹீரோ அசோசியேஷன் எனக்கு பதிலா உங்களை கூப்பிட்டிருந்தா, இந்த நகரம் இதுக்கு முன்னாடி நீங்களும் மெட்டல் நைட்டும் சேர்ந்து சண்டை போட்டிருந்தா இங்க ஏற்பட்டிருக்கிற இந்த நஷ்டமும் நடந்திருக்காது இல்ல? அப்படியா? ஆனா அந்த மெட்டல் லைட்டுக்கு உதவி பண்ணணும்னு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைல்ல. முழுமையா வந்து செக் பண்ணி சரி, இதெல்லாம் விட நம்ம குறைவான நஷ்டத்தை தானே ஏற்படுத்தியிருக்கோம். பரவாயில்ல, யார் உயிரும் போல, அது எனக்கு சந்தோஷம். இவர் சொல்றது கரெக்ட் தான். மாஸ்டர் அவரோட பஞ்சில மீட்டியாரை உடைச்சு அதால ஏற்பட இருந்த ஆபத்தை தடுத்துட்டாரு. சொல்ல போனா மீட்டியார்ல இருந்து வெளியே வந்த ஷாக் வேவ்ஸ் எல்லாரையும் எரிச்சிருக்கோம். ஆமாம். அதை நிறுத்தினது ஒரு பெரிய அதிசயம் தான். இதுல ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இனி வரப்போற காலத்துல மக்கள் எல்லாரும் மாஸ்டரை தைரியமான மனுஷன்னு சொல்ல போறாங்க. ஆனா மாஸ்டர் வெளியே ஒரு தெரிஞ்சா விஷயத்தை பத்தி தெரியாது. அது தேட்டர் எங்கே வந்து நேரில் பார்த்துருக்காரு. ரொம்ப தப்பானவன்னு நினைக்கிறாங்க. அதோட சிட்டி சீல நடந்ததுக்கு அவர்தான் பொறுப்புன்னு சொல்றாங்க. இல்ல, இத பத்தி நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. தம்பி ஜினோஸ், நம்மளுடைய ரேங்க் அதிகமாச்சா இல்ல இல்லையாடா? ஆமா, நம்ம ரேங்க் அதிகமா இருக்கு மாஸ்டர். நான் எஸ் கிளாஸ்ல 70ல இருந்து 16th ரேங்க் வந்திருக்கேன். மெட்டல் லைட் 7வதுல இருந்து 6வது ரேங்க்குக்கு வந்திருக்காரு. அப்புறம் மாஸ்டர், நீங்க சி கிளாஸ்ல 342வது ரேங்க். டேய் ஆடோ பாருங்களா, இவன் சி கிளாஸ் ஆட்டுறதுக்கே முடிஞ்சிடும் போது. எனக்கு தெரிஞ்சு இவனாலையும் இவன் ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க. சமமான ஒண்ணு இல்ல, எஸ் கிளாஸ்க்கு சமமானதுன்னே சொல்லலாம். உண்மையை சொல்லணும்னா அட்டாக் லெவல் டிராகன்ல இருந்துச்சு. ஓகே, ஒருவேளை எந்த நஷ்டமும் ஆகாம இருந்திருந்தா நீங்க கண்டிப்பா எஸ் கிளாஸ்ல 5வது ரேங்க்ல இருந்திருப்பீங்க. தனியா அந்த வெட்டியாரை உடைக்கிறது ஏ கிளாஸ்ல இருக்கிறவங்க லெவலோட ஒர்க் மாஸ்டர். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹீரோ அசோசியேஷன் என்ன நினைக்கிறாங்கன்னா, நானும் மெட்டல் நைட்டும் ஒன்னா சேர்ந்துதான் மீதி இருந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே கண்ணு என்னடா பிரச்சனை? வயசான சொல்ல மாட்டியா? அதிகமா பேர் வச்சு சொல்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா? ஆமா இருக்கு டைகர். இந்த லெவல்ல நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்கும். ஈவன் இந்த லெவல்ல மொத்த ஊரோட வேலையும் நிறுத்தப்பட்டிருக்கும். இல்லனா முழு ஊரும் அழிய போகுதுன்னு அர்த்தம். டிராகன், இந்த லெவல்ல ஒரு ஊருக்கும் அதிகமான ஊர்கள் அழிய போகுதுன்னு அர்த்தம். God, இந்த லெவல்ல மனித குலமே அழிய போகுதுன்னு அர்த்தம். ஐயோ, எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுப்பா. இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்கன்னா, இந்த அட்டாக் லெவல்ஸ பார்த்தே ஹீரோ அதை காப்பாத்த போகணுமா இல்லையாங்கிறத முடிவெடுப்பாங்க. ஆனா நீங்க இதை பத்தி கவலைப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் மாஸ்டர். ஆமா, வேற என்ன? ஒருவேளை ஹீரோவே ஓடிட்டா வேற யார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க? தெரியும்டா. நீ என்ன பண்ற? நான் உங்களோட வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எழுதிக்கிட்டு இருக்கேன் மாஸ்டர். அவன் ஒரு வார்த்தை தானே சொன்னான். பெருசா எதுவும் பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படி என்னோட ரேங்க் அதிகமாச்சு? எப்படியோ ஆச்சு. சரி, நான் கொஞ்ச நேரத்துக்கு அதுவே ஒன்றும் பண்ணலையா? சரிடா சாமி. மாஸ்டர், ஒருவேளை நீங்க வெளியே போனா உங்க கூடவே நானும் வரேன் மாஸ்டர். இல்ல, நீ எங்கே இரு. வந்துட்டு அப்புறம் நான் பண்றதுக்கு நீ பேர் எடுத்துட்டு போவ. இருக்கு. இங்கே இருடா. கரெக்டு தானே, எல்லா பேரும் அவங்களுக்கு போயிடும். ஓ, என்னுடைய சூப்பர் மார்க்கெட்டும் அழிஞ்சு போயிடுச்சா? அந்த வேஸ்ட் பில்டிங்லயே என்ன வாடகை கட்டலன்னு துரத்தி விட்டுட்டாங்க. ஆனா அது மட்டும் நல்லா இருக்கே. ஏமாத்துக்காரா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹே புலிசக்கா, யார் நீ? உனக்கு நான் யாருன்னு நல்லாவே தெரியும். நான் தான் டேங்க் டாப் டைகர். நம்ம யார பத்தி பேசிட்டு இருந்தோமோ அவன் இங்க இருக்கா. சத்தியமா தெரியலடா. யாரா நீ? கூப்பிட்டியா? Tank Top the way. அண்ணன் தம்பி 2 பேரா? இங்க பாரு, Tank Top Black Hole Hero வந்துட்டான். இந்த வேலைக்கான எல்லா கிரெடிட்ஸும் வாங்குனது நீதானா? எஸ் கிளாஸ் ஹீரோ பண்ண வேண்டிய வேலையை நீ பண்ண. குழந்தை பிள்ளைங்களா இருக்கீங்களா? என்னடா பண்றீங்க? என்ன பண்றானுங்க? எந்த ஒரு ஏமாத்து வேலையை செய்யாம யாருக்கு இவ்வளவு சீக்கிரம் 5வது ரேங்க் கிடைக்காது. ஆ, நான் உழைச்சா எனக்கு வந்துச்சு, உனக்கேடா? ஏய், உனக்கு புரியலையா? உன்னை நாங்க 2 பேரும் எந்த அளவுக்கு அடிக்க இங்க போறோம் பாரு, தெரியுமா? நிறுத்து. இவன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பேசுறது புரியவே புரியாது.
இவனுக்கு புரிய வைக்கணும், நம்ம கையால தான் பேசி ஆகணும். நாம அடிச்சு கிட்டவா சொன்னா பார்க்கலாம். இவனுக்கெல்லாம் புரியும். பேசுப்பா, நல்லா பேசு. நீதானா அது? கேக்குது. அதனாலதான் இந்த ஊருக்கு இந்த நிலைமை வந்திருக்கா. அட பாவிங்களா. இப்ப புரியுது. இந்த பைத்தியம். ஊர்ல நிறைய பேர் இவன் மேல கோவமா இருக்காங்க. என்னால நம்பவே முடியல. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? இவன் என்ன பண்றாங்கன்னு புரியுது. இவன் அவங்களோட கோவத்தை யூஸ் பண்ணிக்கிறான். இவ்வளவு அழிவுகளை பார்த்ததுக்கு அப்புறமும் உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? இதான் உங்க பவராடா. அவனோட தைரியத்தை உடைக்கிறான். இவங்களை எல்லாம் காப்பாத்திட்டோம் நினைச்சு நீ ரொம்ப பெருமைப்பட்டு சந்தோஷப்படலையா? கெட்ட பேர் வாங்கிட்டான். எப்படி இப்படி தெருக்கல்ல தைரியமா சுத்திக்கிட்டு இருக்க முடியுதுன்னு தெரியல. நீ பண்ண ஒரே ஒரு தப்பால இவங்க இருந்த வீடுகளை இழந்து போறதுக்கு ஏய், அது போய் எரிக்கலை தான்டா கேட்கணும். யாரா நீங்க? இதை பண்ண முடியாதுன்னா எதுக்காக இதுல நீ தலையிட்ட? உன் இடத்துல வேற எந்த ஹீரோ இருந்தாலும் இது நல்ல விதமா கையாண்டிருப்பாங்க. இதுக்கப்புறமும் நீ ஹீரோ நினைச்சிட்டு இருக்கியா? இவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்துற கண்டிப்பா ஹீரோவா இருக்க முடியாது. அந்த இடத்தை பாரு. சார் எங்க இருந்தீங்க வரப்போ? அதுக்கு காரணமே நீதான். அவர் சொல்றது சரிதான். இது எல்லாமே உன்னோட தப்புதான். ஏய், யாரும் யோசிக்க மாட்டீங்களா? வேற என்னடா பண்ண முடியும்? வீட்டை இழந்து தவிக்கிறவங்களோட சத்தம் உனக்கு கேக்குதா? அந்த அப்பாவி முகங்களை கொஞ்சம் பாரு. நீ பண்ண காரியத்தாலதான் அவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. சரியா சொன்னாரு. இதுதான் எல்லாத்துக்கும் காரணம். நீ ஒருத்தனாவது நீங்க எங்க பண்ணி கேட்கறோம் நம்ம. தான் ஏத்துக்கணும். நீ ஒரு கல்லஞ்சக்காரன். அருகட்டம்ல இப்போ ஈஸியாக ஏமாத்திடலாமா? நீ சொல்லிட்டு கேட்டது தான் அவங்க அதாவது ஒன்றும் பண்ணாதான் கேள்வி கேட்க மாட்டேன்றானுங்க, பண்ணுறாங்கன்னா கேள்வி கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சு அவனுக்கு ஏன் முடி கொட்டுச்சுன்னு எல்லாரும் சேர்ந்து ப்ரெஷர் பண்ணுறீங்க. பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நடக்குது. இப்ப இவன் தைரியம் முழுசா உடைஞ்சிருக்கும். ஏமாத்து வேலை செஞ்சு ஜெயிக்கிறவங்களுக்கு இதுதான் கிடைக்கும். சிட்டி சி ஃபோரம் சீக்கிரம் ஹீரோ தான் இந்த நகரத்தை நாசம் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. இது உண்மையா? அட பாவி. உன் ஹீரோ வேலையை விட்டுடு. இதத்தான் கூட்டத்துல இதான் மீடியா வந்துன்னு ஆத்தரில் வந்து சொல்கிறாரு. இவங்களும் கத்துறாங்க. சாய்தாமா, இந்த ஊரை காப்பாத்துனது நீதான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இந்த ஊர் மக்கள் எல்லாம் உன்னை என்ன பண்றாங்கன்னு நீயே பாரு. இதுதான் உண்மை. நீ ஒரு பலசாலி. இதுவரைக்கும் உன்ன மாதிரி ஒரு பலசாலியை நான் பார்த்ததே இல்ல. அதனால உனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆளும் இல்ல. இந்த இண்டஸ்ட்ரியில நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. அதனால நீ இதுல இருந்து ரிசைன் பண்றது நல்லது. ஏன் நீங்கள் சொல்லுங்க, என்னடா இது? எல்லாரும் அவனையே பார்த்து பார்க்குறாங்களே தவிர நாய் மாதிரி குலைக்கிறேன். நீ உன்னோட கோவத்தை இந்த மக்கள் மேல காட்ட நினைக்கிற. இப்படித்தான் இந்த இப்போ திருப்பி வராம்புற. இப்போ அவன் கோவப்பட்டானா? இவங்களை நீ அழிச்சிருவியா? அந்த மாதிரி பண்றது கொண்டு நான் விட மாட்டேன். நாங்க Tanta Brothers. இந்த ஊர் மக்களை நாங்க காப்பாத்தியே தீருவோம். நீ உண்மையான ஹீரோட எங்களோட நேரடியா மோது. இவங்க இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு பிரச்சனை பண்ணணும்னு பாக்குறாங்க. அதோட சரி இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் மாத்திரம் நினைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்க. அதனால இவங்களால எப்பவுமே பி கிளாஸை தாண்டி போகவே முடியும். ஏன் நீங்கள் பாட்டு வரீங்க பாருங்க பாருங்க. டைகர் உண்மையான டைகர் மாதிரி சண்டை போடுவோம். Tanta Brothers 2800 PSI செட்ல எல்லாரையும் நசுக்கி போட்டுருவேன். ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் அவங்க வழியில இருந்து தவறுதவங்களுக்கெல்லாம் சரியான பணத்தை கத்து கொடுப்போம். ஏன் சாக போகுது. இவ்வளோ மெல்லமாக சொல்கிற மாதிரி கட்சி சொல்கிறா. டென்ஷன் ஆகிட்டான். உங்களாலதான் என்னோட புது வண்டி உடைஞ்சு போச்சு. உங்க புலம்பல என்னால கேட்க முடியல. இத போய் அந்த மீட்டியார் கிட்ட சொன்னா இப்ப நல்லா கேளுங்க. நான் இந்த நாளையே சும்மா ஷோ ஆஃப் பண்றதுக்காக ஒண்ணும் பண்ணல. உங்க எல்லாருக்காகவும் தான்
பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் என்னோட மனசாட்சிக்கும் புடிச்சதான் பண்றேன். என் மேல அப்படி இருந்து பழி போடணும்னு நினைச்சா போடுடா மொட்டை பையனுங்களா. ஆனா உண்மையான மொட்டை நீதானே. டேய் இவ்வளோ சொல்கிறான்ல ரோசம் வரல இதில் வருது. ஓ ஜெலோஸ் நீயா? சரி ஒரே நிமிஷம் இரு. இவனுங்களாம் ஓவரா பேசிட்டு இருக்காங்க. புரியாதுடா. மாஸ்டர் ஜஸ்ட் ஆஃப் டைம். முடிவு கட்டினது போதும் மாஸ்டர் ரசிக்கிறாங்க. என்னடா இது? அவனால என் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். இதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன்டா. மாஸ்டர் நான் இது வரைக்கும் உங்களை மாதிரி அற்புதமான மனுஷனை பார்த்ததே கிடையாது. நான் ஏதோ அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கேன். என்னடா இப்படி பேசுற? நீ கை வைக்கிறியா? இவங்க வேணா உங்களை பாராட்டாம இருக்கலாம். என்ன ஆனாலும் நான் உங்க வழியில தான் நடப்பேன். இங்க பாரு, எனக்கு ஐஸ்லாம் வைக்காது. இல்லைங்க, நீங்களும் கமெண்ட்ல வந்து இது சீரியஸாக பார்க்காதீங்க, இது ஒரு ஃபன்னான அனிமின்றீங்க. ஆனால் சீன் அப்படி இல்லைங்க. எங்களுக்கு எல்லாமே வந்து பெருசு பெருசாக தெரியுது. இது எல்லாமே ரியாலிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ கூட இங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா உண்மை நிகழ்வில் நிறைய நடந்த விஷயமா தான் இருக்கும். நடந்தது பண்ணது அவனாக தான் இருக்கும். பட் இந்த மீடியா வந்து அவனை தான் வந்து குத்தம் சொல்லி அவனை அப்படியே ஃப்ரேம் பண்ணி ஒன்று சொல்லிச்சுன்னா அப்படியே அந்த கூட்டம் நம்பிடும். நேரில் பார்த்தவன் இல்லை அது என்னன்னே தெரியாது, எல்லாமே அவன் தானா, ஆமாம் அவன் தான் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடக்குது. இது வந்து இந்த 2 கேரக்டர் நிற்க வச்சு ஒரு மீடியாவுக்கு உருவம் கொடுத்து நிற்க வச்சு பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆத்தர் வந்து ரியாலிட்டி பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அது எப்படி எடுத்துக்குதுன்னு தெரியல எங்களால். ஆனால் எதுவுமே பண்ணாவே எடுத்துக்க முடியல. ரொம்ப சீரியஸாக தான் எங்களுக்கு ரொம்ப ஆழமாகுது. ஒன்றுமே பெயினாக தான் இருக்குது. இங்கே அந்த ஹீரோ வந்து இப்படி இருக்கிறனால உங்களுக்கு அது ஃபன்னாக ஃபீல் ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியல. அவன் எல்லாத்தையுமே டேக் ஈஸியாக தான் எடுத்துக்கிறான். இப்போ கூட இதுக்கு வந்து வேறு ஹீரோவாக இருந்தால் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இவன் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. என்னடா லூஸ் மேக் கத்திங்க என்னடான்ட்டு. ஆனால் அவன் கேட்ட கேள்வி, ஏன்டா கல் வந்து விழுதுன்னா நான் எவனாலும் என்னடா பண்ணுவேன். இப்போ கேளுங்கடா, கார் வந்துச்சுன்னா இப்போ கல்லு கேளு, வந்து வீடு வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும். அது வந்து விழுந்திருந்தா டோட்டல் ஊரே காலி, சாம்பல் ஆயிருப்பீங்க. அவன் அட்லீஸ்ட் அடித்து தூள் பண்ணதுனால பில்டிங்கோட போச்சு, இல்லைன்னா உயிர் சேதம் ஆயிருக்கும். இது என்னடா பண்ண முடியும்? யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த யாரோ ஒருத்தர் சொன்னா அது என்னன்னு கூட யோசிக்காம அப்படியே இறங்கி அது பேசுறது பார்த்தாலும் இரிட்டேட் ஆகுது. பீப்புள் வந்து இந்த மாதிரி எதை பற்றியுமே தெரியாம சும்மா வந்து அப்படியே காதில் வாங்கினதை வச்சு ஒன்று பேசும்போது இல்லை, பார்க்கவே கடுப்பாக இருக்கானா. எனக்கு இது பார்க்குறப்ப திரும்ப நாங்கள் இது நிறைய வாட்டி பேசியிருக்கோம். பட் எனக்கு அதே விஷயம் தான் திரும்ப திரும்ப போகுது. நம்ம அஜித் சார் வந்து சொன்னார் பாருங்க, அந்த வாட்ரு போகிற பிளேஸில் வந்து ஒருத்தர் கேமரா எடுத்து யூஸ் பண்ணாருன்ட்டு அது ஃபோனை பிடுங்கினார். அதை தான் இந்த மீடியா பெருசாக பேசி பேசி பூதாகரமாச்சே தவிர அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, அங்கே ஒரு போர்டு இருக்குது, அதை தான் நான் செஞ்சேன்னு சொல்லி அது அவங்களுக்கும் புரியல. சரி மீடியா நீங்களாவது எடுத்து இந்த இடத்துல இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை போடல நியூஸு. இவர் மேலே தப்பு பாருங்கள், ஃபேன்ஸ் கிட்ட போய் எப்படி கோச்சிக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி அதை மாற்றி அவர் பேரே டோட்டலாக டேமேஜ் பண்ணுறது தான் பார்த்தாங்க. இது என்னடா இது உங்களுக்காவது தோணலையா? அது என்ன இடம், அந்த இடத்துல எடுக்கக்கூடாது. சரி அங்கே இருக்கிறவங்களுக்கு புரியல, பார்க்குறவங்களுக்கும் புரியல. இந்த மீடியாவுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சுமே இப்படி போட்டால் மட்டும்தான் பார்ப்பாங்க, இது இப்படி தான் திருப்பணும்னு ஒன்று திருப்பி நம்மகிட்ட புகுத்தி அது அறியாதவங்களே அவர் பேரை கெட்ட பேர் ஆக்கணும்ன்றதுல என்னடா இது இலைய அப்படிதான் இருந்துச்சு இந்த சீன் பார்த்து. அது அந்த நல்ல விஷயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போகாமல் எடுத்துகிட்டு போக நம்மள ஒரே ஒரு மூளைக்குள்ளேயே உட்கார வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி தான் இங்கே ஹீரோவும் அவ்வளோ பண்ணுறான். பட் அதை பற்றி யாரும் பேசவும் மாட்டுறாங்க, சொல்லவும் மாட்டுறாங்க, தெரியப்படுத்தவும் இல்லை. ஆனால் கெட்ட பேர் மட்டும் அவனுக்கு வந்துட்டே இருந்துச்சு. அது பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்தது. சரி இது பார்க்குறவங்களாவது அட்லீஸ்ட் வந்து என்ன சப்போர்ட் பண்ணலாம். இல்லை எல்லாருமே வந்து நீ இதுலேருந்து விலகி போயிடு, இங்கே இருந்தீங்கன்னா நீ திரும்ப திரும்ப அவமானம் தான் படுவேன், எங்கனால பார்க்கவே வந்து சொல்லியா கண்டு தான். நீங்களே 3rd ரேங்க்ல இருக்கிறீங்க, எஸ் ரேங்க்ல இருக்கீங்க, நீங்களா சொன்னால் கேட்பாங்கல்ல, உங்கள் மேலே மரியாதையாக ஒரு மதிப்பு வச்சுருப்பாங்கல்ல. ஆனால் வரவே மாட்டேன்றீங்க. சரி இதோ 7th ரேங்காக அந்த ஏஐ வந்தான், அவன் வந்து அது இன்னும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வரான், அதை காப்பாற்றுறதுக்கு வரலான்னு வச்சுப்போம். நீங்கள் இதுக்கான இதுதானே, இதுக்கு வந்து உயிரே போனாலும் வந்து நிற்கிறீங்க, நீங்கள் பயப்பட்டு ஓடுற ஆளுமே தெரியல, ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க அப்படின்னா சொல்லலாமே. அதே எடுத்துக்க மாட்டேன்றாங்கன்னு எனக்கு புரியல. ஏன் யாருமே வாய் திறக்க மாட்டேன்றாங்கன்னு எனக்கு புரியல. அந்த அவன் ஒருத்தன் செஞ்சான், அதனால் எங்களுக்கு பேர் வந்துட்டுருக்கு, இது எந்த சார்ந்தது இல்லைன்னு சொல்லவே மாட்டிங்களா யாருமே? அப்படின்னு பள்ளி வச்சுன்னு வாங்கிப்பீங்களான்றது தான் எனக்கு புரியல. இல்லை நாங்கள் ஒன்றுமே பண்ணல, சும்மா தான் என்ன வந்தது வேற ஒருத்தன் சொல்லாமே, அதில் என்ன பிரச்சனைன்றது தான் எனக்கு புரியல. அதேமாதிரி நம்ம ஹீரோ நான் சொன்னேன், அவனுக்கும் வந்து இந்த புகழ்ச்சி ஒரு ஹீரோ ஆகணுன்ற ஆசைலாம் இருக்கு போலன்ட்டு. பட் அது வந்து அவன் பெருசாக எடுத்துக்கல. இப்போ போன எபிசோடுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கீரமண்டை வந்துச்சு, அதை நினச்சிருந்தா இப்போ அது எம்டி பிளேஸ், இங்கே அடித்தா நம்மளுக்கு அது ஒன்றும் பேர் தெரியாதுன்னு எத்தனை போய் மக்கள் இடையே நிற்க வச்சு அடிச்சிருந்தா அவன் அந்த பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படுறான்னு சொல்லலாம். வந்துச்சு ஆபத்து, அதோட முடிச்சுட்டு போயிட்டு அதை வச்சு ஒன்று யூஸ் பண்ணிக்கணும், இல்லை இதை வச்சு எனக்கு பேர் சம்பாதிக்கணும் அப்படின்னு எந்த ஆசையுமே இல்லை. ஜஸ்ட்டு மதிச்சா இப்போ நான் செய்கிறதுக்கு எனக்கு மதிப்பு கிடச்சா போதுன்னு மட்டும்தான் எதிர்பார்க்குறேன், அவ்வளோதான்.
அது கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா என்னடா நீங்கள் தான் சொல்லணும். இருக்க எனக்கு திரும்ப வந்து அவனை பார்க்க தான் ரொம்ப பாவமாகுது. அவன் எடுத்துக்கலனாலும் அது பெருசாக இருந்தனாலும் அவன் அந்த பெயினை வெளியே காமிச்சினாலும் அவனோட வலி என்னன்றது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த சொசைட்டிலே இருக்குல்ல, இப்போ நல்லா படித்து சூப்பராக எழுதியிருப்பான், பட் அவனுக்கு கரெக்டான பிளேஸ் கிடைக்காது. ஆஃபீஸில் அவ்வளோ பாடுபட்டு ஒருத்தன் வேலை செய்வான், அவனை தவிர இன்னொருத்தனுக்கு ஹை பொசிஷன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு அதேதான். இடத்துலையும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.